நண்பர்களே, வணக்கம். வணக்கம். இன்னைக்கு என்ன வணக்கம். பேசலாம் சொல்லுங்க. என்ன புதுசு? இன்னைக்கு என்ன பேசப் போறோம்? ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான கதையோ, இல்ல அறிவோ சொன்னா நல்லா இருக்கும். சரி, ஒரு சின்ன சுவாரஸ்யமான தகவல் சொல்றேன். தெரியுமா? ஆக்டோபஸுக்கு 9 மூளை இருக்குன்னு சொல்றாங்க. அதோட கைகளுக்கும் ஒரு மாதிரி தனித்துவமான நரம்பு வேலைப்பாடு இருக்கு. அதனால ஒவ்வொரு கை தனியா உணர்ச்சி கண்டுபிடிச்சு சிறிய முடிவுகள் எடுக்கவும் முடியும். ரொம்ப வியப்பா இல்லையா? ஆம், அதுதான் ஆச்சரியம். ஆமா. ஒவ்வொரு கையும் தனியா ஆ ஆமா, தனித்தனியா சிந்திக்க முடியாது. ஆனா, அவங்க அப்ப எத்தன எல்லாருக்கும் கால் தனித்தனி கால் எத்தன மூளை. இருக்கு? 2 கால்கள். அந்த எட்டு 2 கால், கால்களும் ஒவ்வொரு 8 கைகள். கைக்கும் தகவல் கொடுக்கிறது. ஆமா, 8 8 2 கைகள். ஆ 2 கால்கள். அந்த 2 ஏய் 2ஆ கால்களும் 8ஆ? ஒவ்வொரு என்ன சாக்ஷி? சாரி, விட்டுதாங்க. 2 கைகள், 8 2 கைகள் கால்கள். ஒவ்வொன்றும் பத்தறிவு மாதிரி சில வேலைகளை செய்யும். ஆனா அவற்றை ஆமா. அனைத்தையும் ஒருங்கிணைக்கிறது மைய மூளை. அதனால ஒவ்வொரு கை உள்ள தகவலை அனுப்பி மூளை டேய் தம்பி, முடிவெடுக்குது. என்ன சாக்ஷிய சரியான பேச விட்டுட்டு நீ செய்யணும் பாட்டுக்கு அப்படின்னு. பார்த்துக்கிட்டு இருக்கிற? இல்ல. நீங்க பேசுங்க. மன்னிச்சுங்க, மைய மூ இந்த ஒவ்வொரு கையும் தனித்தனியா சிந்திக்க முடியாதுன்றத எளிய உதாரணத்தோட சொன்னா எப்படின்னு கேக்குறேன். எடுத்துக்காட்டாக உதாரணத்தோட அவை சொன்னா உணர்ச்சியை அ பதிவு பண்ணாலும் முடிவ மைய பேசிக்கிட்டே இருக்கு, மூளை தான் அவங்க பேசவே எடுக்குது. விட மாட்டேங்குது. உணர்ச்சிகள் தானியங்கி மாத்திரமே. குயிஸ நீங்க தொடர சரி. சொல்ல விரும்புறீங்க. இப்போ முக்கிய புள்ளி, அந்த கைகள் உணரதான் செய்யும். பிடிச்சிருக்கிற பொருள் மெத்தை, கடினமா என டிடெக்ட் டேய் பண்ணாலும் நான் வணக்கம் மட்டும் கடைசி தான்டா முடிவு சொன்னேன். நீ என்னடா அடுத்தது என்னென்னமோ என்ன பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? செய்யணும்ன்றது. வணக்கம். இல்ல. சரி சரி. புரியுது. மன்னிக்கவும். சரி, வணக்கம். சரி. எப்படி நீங்க இருக்கீங்க? நல்லா இருக்கேன் இப்ப. நீங்க கேட்ட மாதிரி ஒரு எளிய உதாரணம் சொல்றேன். எப்படி ஒவ்வொரு கை தனித்தனி சொல்லுங்க. உணர்ச்சி பெரினாலும், ஆ ஏய் நான் தனியா யாருன்னு தெரியுமா யூகிக்க உங்க 2 முடியாத பேத்துக்கும்? அப்போ உங்க அ, உங்க பேர் புரியுது. அகிலன்னு நீங்க இருக்கீங்க எப்போ இல்லையா? சொல்ல விரும்புறீங்கன்னு மன்னிச்சுக்கோங்க. தான் நானும். என் பேரு அகிலனா? ஆ டேய் ஓ யார்றா நீ? சரி, ஓகே. உங்க பேரு ஆ இப்போ ஓகேவா? ஏய் நான் யாருன்னு ஓ தெரியுமா தெரியாதாடா சரி, உங்களுக்கு? புரிஞ்சது. உங்க பேரு புரியுது. கொஞ்ச அகிலன்னு நேரம் சொன்னீங்க. குழப்பமாயிடுச்சு. நீங்க அகிலன் தானே? சொல்லுங்க, என்ன உதாரணம் வேணும்? ஏய் நான் எங்க ஆ அகிலன்? ஏய் சாக்ஷி, நீ ஏன் உளறிக்கிட்டு இருக்க? இல்ல. மன்னிச்சிடுங்க. மன்னிக்கவும், நீங்க தொடர குழப்பமாயிடுச்சு. சொன்னது. புரிஞ்சது. ஆமா. இப்போ உதாரணம் சொல்றேன். புரியுது. ஆக்டோபஸின் ஒவ்வொரு கை தொட்டு உணர்வு